சச்சின், பாண்டிங், லாரா போன்ற ஜாம்பவான்கள் இருந்த காலத்தில் ரசிகர்கள் வேறு ஒருவரை மிஸ்டர் கிரிக்கெட் என்று அழைத்தார்கள் என்றால் அவர் எப்படிப்பட்ட திறமை வாய்ந்த வீரராக இருந்திருப்பார். தனது அசாதாரணமான திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையான அணுகுமுறையால் உலக கிரிக்கெட் அரங்கில் தனக்கென இடத்தை பிடித்தவர். ஆஸ்திரேலிய அணியின் மிக சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராகவும் ஒரு சிறந்த டீம் பிளேயராகவும் விளங்கியவர். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர்களுக்கு என இருக்கும் திமிர், தலைக்கணம் என எதுவும் இல்லாமல் களத்தில் ஒரு புத்தரை போல் நடந்து கொண்டவர். அவர்தான் மைக்கேல் ஹசி. மைக்கேல் எட்வர்ட் ஹசி 1975 ஆண்டு மே 27 ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் பிறந்தார். கிரிக்கெட்டின் மீது ஆர்வம் கொண்டிருந்த குடும்பத்தில் பிறந்த ஹசி மிக இளம் வயதில் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கினார். அவரது சகோதரர் டேவிட் ஹசியும் ஒரு தொழில்முறை கிரிக்கெட் வீரர் ஆவார். பள்ளி மற்றும் உள்ளூர் கிளப் கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கிய ஹசி தனது திறமையால் விரைவில் கவனத்தை ஈர்த்தார். அவரது இடது கை பேட்டிங் மற்றும் ஒழுக்கமான அணுகுமுறை அவரை உள்ளூர் கிரிக்கெட் அரங்கில் முன்னணி வீரராக உயர்த்தியது. ஆனால் ஆஸ்திரேலிய அணியில் இடம் பிடிப்பது அவருக்கு எளிதாக அமையவில்லை. ஏனெனில் அவரது 30 வயதை நெருங்கும் வரை சர்வதேச அறிமுகத்திற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. மேற்கு ஆஸ்திரேலிய அணிக்காக உள்ளூர் கிரிக்கெட்டில் விளையாடிய ஹசி ஷெஃபீல்ட் ஷீல்டு மற்றும் ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டங்களை வெளிப்படுத்தினார். 1994-95 சீசனில் அவர் முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுகமானார். அவரது நிலையான ஆட்டங்கள் மற்றும் பெரிய இன்னிங்ஸ்கள் அவருக்கு மிஸ்டர் கிரிக்கெட் என்ற பெயரை பெற்று தந்தது. ஆனால் ஆஸ்திரேலிய அணியில் அந்த காலகட்டத்தில் ரிக்கி பாண்டிங், மேத்யூ ஹைடன், ஜஸ்டின் லங்கர் போன்ற நட்சத்திர வீரர்கள் நிரம்பியிருந்தனர். இருப்பினும் ஹசி தனது கடின உழைப்பால் 2004 ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் அறிமுகமானார். அவருக்கு அப்போது 29 வயது. இது ஒரு சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கு மிகவும் தாமதமாக கிடைத்த வெகுமானமாகும். ஹசி ஒருநாள் கிரிக்கெட்டில் விரைவாக தனது முத்திரையை பதித்தார். அவரது பேட்டிங் நுட்பம், அழுத்தமான சூழல்களில் ஆடும் திறன் மற்றும் இன்னிங்ஸை முடிக்கும் ஆற்றல் அவரை ஆஸ்திரேலிய அணியின் முக்கிய வீரராக உயர்த்தியது. 2007 ஆண்டு உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு ஹசி முக்கிய பங்கு வகித்தார். அவரது நிலையான ஆட்டங்கள் மற்றும் மிடில் ஆர்டரில் அவர் வழங்கிய பங்களிப்பு அணிக்கு பெரும் பலமாக அமைந்தது. ஹசி ஒருநாள் கிரிக்கெட்டில் 185 போட்டிகளில் விளையாடி 5442 ரன்கள் குவித்தார். இதில் 3 சதங்கள் மற்றும் 39 அரை சதங்கள் அடங்கும். அவரது பேட்டிங் சராசரி 48.15 ஆக இருந்தது. இதன் காரணமாக 2007-2008 ஆண்டு காலகட்டத்தில் சர்வதேச ஒருநாள் தரவரிசையில் ஹசிதான் முதலிடம் பிடித்தார். 2005 ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஹசி அறிமுகமானார். அவருக்கு அப்போது 30 வயது. எனினும் சாதிக்க வயது ஒரு தடை இல்லை என்பதை உணர்த்திய ஹசி அவரது முதல் டெஸ்ட் சதம் 2006 ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான ஆசிஸ் தொடரில் வந்தது. இந்த தொடரில் மற்றும் அவர் 458 ரன்கள் குவித்து ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 79 போட்டிகளில் விளையாடி 6235 ரன்கள் எடுத்தார். இதில் 19 சதங்கள் மற்றும் 29 அரை சதங்கள் அடங்கும். அவரது பேட்டிங் சராசரி 50.13 ஆக இருந்தது. பந்தை சரியாக தேர்ந்தெடுத்து ஆடும் திறன் மற்றும் அழுத்தமான சூழல்களில் நங்கூரமாக இருக்கும் ஆற்றல் அவரை டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் ஒரு மாபெரும் வீரராக உயர்த்தியது. ஹசி வெறும் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டி மட்டுமல்லாமல் T20 கிரிக்கெட்டிலும் தனது பேட்டிங் மூலம் சாதித்து காட்டினார். தம்மை ஏன் ரசிகர்கள் மிஸ்டர் கிரிக்கெட் என்று அழைத்தார்கள் என்பதை ஒவ்வொரு கணமும் நிரூபித்து காட்டினார். மைக்கேல் ஹசி IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 2008 முதல் விளையாடினார். CSK தனது முதல் போட்டியை பஞ்சாப் அணிக்கு எதிராக ஏப்ரல் 19 2008 ஆண்டு விளையாடியது. அதில் களமிறங்கிய ஹசி 54 பந்தில் 116 ரன்கள் குவித்தார். இதில் 8 பவுண்டரி, 9 சிக்சர்கள் அடங்கும். தொடர்ந்து ஹசி CSK அணியின் முக்கிய வீரராக விளங்கினார். CSK அணிக்காக 2013 ஆண்டு 733 ரன்கள் குவித்து ஆரஞ்ச் நிற தொப்பியை வென்றார். ஹசியின் மிக சிறந்த T20 ஆட்டம் என்றால் 2010 ஆண்டு T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆடியதுதான். இறுதிப் போட்டிக்கு செல்ல வேண்டுமென்றால் கடைசி 2 ஓவரில் கிட்டத்தட்ட 40 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் கடைசி ஓவரில் சையது அஜ்மல் பந்து வீச்சில் 3 சிக்சர், 1 பவுண்டரி அடித்து ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு உதவினார். இதில் ஹசி 20 பந்தில் 60 ரன்களை எடுத்தார். இது T20 உலகக்கோப்பையின் சிறந்த இன்னிங்ஸாக இன்றளவும் கருதப்படுகிறது. T20 கிரிக்கெட்டில் ஹசி 50 சர்வதேச போட்டிகளில் விளையாடி 1616 ரன்கள் குவித்தார். அவரது ஸ்ட்ரைக் ரேட்
136.98 இருந்தது. 2013ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற ஹசி தனது கிரிக்கெட் அனுபவத்தை பயிற்சியாளராக பயன்படுத்தினார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக பணியாற்றிய அவர் அணியின் வெற்றிகளுக்கு முக்கிய பங்கு வகித்தார். அவரது அனுபவம் மற்றும் அணியை வழிநடத்தும் திறன் இளம் வீரர்களுக்கு உதவியாக இருந்தது. ஹசியின் வாழ்க்கை இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு உத்வேகமாக உள்ளது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் உறுதியும் கடின உழைப்பும் ஒருவரை உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை அவரது வாழ்க்கை காட்டுகிறது. இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஷைன். வயதாகிவிட்டது என்று மனம் தளராமல் தொடர்ந்து உழைத்து தமது திறமைக்கு உண்மையாக இருந்தால் சாதிக்கலாம் என்பதற்கு ஹசியின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம்.